ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம தினசரி குளிக்கின்ற நீருடன் இந்த வசிய மூலிகையை நம்ம சேர்த்து குளிக்க வேண்டுமாம். இப்படி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அதிக அளவில் சக்தியானது கிடைக்குமாம். முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்காம். எனவே நீங்கள் எப்பொழுது குளித்தாலும் சரி, தினசரி குளிக்கும் பொழுது கூட நீங்கள் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு முறை 2 பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் தினசரி குளிக்கும் பொழுது இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நீங்கி அதிக அளவில் உங்களுக்கு பயன் கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்காம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும். காஞ்சி மகான் அறிவுறுத்தின இந்த ஒரு எளிய பரிகார முறையை நீங்களும் செய்யுங்க. தெரிஞ்சவங்களையும் செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒரு பொருளை நம்ம சேர்க்க வேண்டும்னு கூறினேன் அல்லவா, அந்த பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெட்டி வேர் இருக்கல்லவா, அந்த வெட்டி வேர் தான் நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்க்கணுமாம். இப்படி நம்ம தினமும் குளிக்கின்ற நீருடன் வெட்டி வேரை சேர்த்து குளிச்சுட்டு வரணுமா. அந்த வெட்டி வேரை எப்படி சேர்க்கணும், அதுக்கப்புறமா நம்ம குளித்ததுக்கப்புறமா அந்த வெட்டி வேரை என்ன செய்யணும், அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாமல் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். வெட்டி வேரை நாட்டு மருந்து கடைகளிலிருந்து வாங்கிட்டு சிறிதளவு மட்டும் வெட்டி வேரை எடுத்துக்கோங்க. அந்த சிறிதளவு வெட்டி வேரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அந்த வெட்டி வேரானது உங்கள் உடம்பின் மீது படும்படி நீங்கள் குளிக்க வேண்டும். அந்த தண்ணீரும் அந்த வெட்டி வேரும் உங்களுடைய உடம்பின் மீது படும் பொழுது உங்களது உடம்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குமாம். முக்கியமாக உங்களுக்கு பணமானது பெருகணும், அந்த செல்வம் பெருகுவதற்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கும். உங்களுக்கு பெருகாமல் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருக்குமாம். அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கி விடுமாம். அந்த தோஷங்கள் நீங்குவதற்கு தான் நம்ம இந்த வெட்டி வேர் குளியலை நம்ம குளிச்சுட்டு வரணுமா. இப்படி நம்ம குளிக்கிறதுனால இது மூலிகை குளியலாக மாறுமாம். அந்த தண்ணீரில் வெட்டி வேர் படும்போது அதனுடைய சக்தியானது தண்ணீரில் முழுமையாக இருக்குமா. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் கூட தீர்ந்து விடுமாம். தீராத மூட்டு வலி, கால்வலி எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கு இந்த வெட்டி வேர் பயன்படுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு குளியலை நீங்கள் தினந்தோறும் குளிச்சுட்டு வாங்க. இப்படி நீங்கள் குளிச்சுட்டு வர்றதுனால உங்கள் மேல்வெளியிலிருந்து உடம்பு அலுப்பு அனைத்துமே சரியாகுமாம். இருக்கிற நோய் நொடிகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கணுமா. நீங்கள் அந்த வெட்டி வேர் குளியலை தினசரி குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு அந்த வெட்டி வேரை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சேர்த்து குளிச்சுட்டு வந்தால் அது மிகவும் நன்மையை தேடி கொடுக்குமாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.